எகிப்தியர்களின் பார்வையில் மரணம் என்பது ஒரு முடிவல்ல, மாறாக ஒரு புதிய வாழ்வியல் இரகசியமான திறவுகோல். பண்டைய எகிப்தியர்கள் வாழ்ந்த பின் தங்களுடைய உடல்களை பதப்படுத்தி வைப்பார்கள். அதன் செயல்முறை பற்றி தெரிந்து கொள்வோமா? இந்த உலக வாழ்க்கைக்குப் பிறகு மனிதரின் ஆன்மா மற்றும் உணர்வுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு புதிய அழியாத உயிர் உருவாகும் என்று நம்பப்பட்டது. அந்த உயிர் மறுபிறவி வாழ்க்கையை அனுபவிக்க முடியும், கல்லறையில் தொடர்ந்து வாழலாம், உயிருடன் இருப்பவர்களுடன் தொடர்பு கொள்ளவும் முடியும் என்று நம்பினார்கள். பழமையான எகிப்தியர்கள் மனிதனில் பல பகுதிகள் இருப்பதாக நம்பினர். அதில் முக்கியமான இரண்டு, கா மற்றும் பா. கா உயிரற்ற சக்தியை வழங்கியது, அதே நேரத்தில் பா ஆளுமையை உள்ளடக்கியது. கா என்பது ஒரு நபருக்கு தனித்துவத்தையும் வாழ்க்கையை அனுபவிக்கும் திறனையும் அளித்து அவரை உயிர்ப்பிக்கும் உயிர் சக்தியாக நம்பப்பட்டது. அது வாழும் காலத்தில் உடலுக்குள் இருக்கும் என்றும் இறந்த பிறகும் தொடர்ந்து இருக்கும் என்றும் கல்லறையில் விடப்படும் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு உணவு தேவைப்படுவதாகவும் கருதப்பட்டது. பா என்பது தனிநபரின் தனித்துவமான ஆளுமை, உணர்வு மற்றும் உயிருள்ளவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் இடையில் சுதந்திரமாக நகரும் திறனை குறிக்கிறது. இது பெரும்பாலும் மனித தலையுடன் கூடிய பறவையாக சித்தரிக்கப்பட்டது. இது இரு உலகங்களுடனும் பயணித்து தொடர்பு கொள்ளும் திறனை குறிக்கிறது. எகிப்தியர்கள் இறுதி சடங்குகள் மற்றும் அடக்கம் செய்யும் நடைமுறைகளில் மிகுந்த கவனம் செலுத்தியது. கா மற்றும் பா பற்றிய அவர்களின் ஆழமான புரிதலிலிருந்து உருவானது. பதப்படுத்துதல், கல்லறை கட்டுமானம் மற்றும் மரணத்தைச் சுற்றியுள்ள விரிவான சடங்குகள் அனைத்தும் உடலை பாதுகாப்பதையும் மறுபிறவி வாழ்க்கை வழியாக ஒரு சுமூகமான பயணத்தை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டிருந்தன. உணவு, பானங்கள், தளபாடங்கள், நகைகள், அழகு சாதனப் பொருட்கள், ஆயுதங்கள் மற்றும் பிற தனிப்பட்ட பொருட்கள் போன்றவற்றை இறந்தவர்களுடன் புதைத்தனர். இது மறுவுலக வாழ்க்கையில் இறந்தவர்களுக்கு தேவைப்படும் என்று அவர்கள் நம்பினர். இறந்தவர்களின் உடல் மற்றும் ஆன்மா பாதுகாக்க மந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. உடல் அல்லது சவப்பெட்டியில் மந்திர வரிகள் அல்லது பிரார்த்தனைகள் எழுதப்பட்ட காகிதங்கள் பயன்படுத்தப்பட்டன. எகிப்தியர்கள் தங்களின் வாழ்நாளில் பயன்படுத்திய நகைகளை புதைக்கப்படும் கல்லறைகளிலும் வைக்கப்பட்டுள்ளது. மனிதர்களின் சடலங்கள் மட்டுமல்லாது முதலை, பூனை ஆகியவற்றின் சடலங்களும் சடலப்பதனிடல் பட்டன. எகிப்தில் மட்டும் 100 கோடி விலங்குகளின் மம்மிகள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்ட மிருகம் பூனை ஆகும். சில அறிஞர்கள் எகிப்தியர்களின் நீர்ப்பாசன முறைகள் மற்றும் காது குத்தும் நடைமுறையின் போன்ற சாத்தியமான கலாச்சார ஒற்றுமைகளை தமிழ் செல்வாக்கின் எதிரொலிகளாக சுட்டிக்காட்டுகின்றனர். கா மற்றும் பா என்ற கருத்து பண்டைய எகிப்தியர்களின் உலகக் கண்ணோட்டத்தை வடிவமைத்த ஆன்மீக நம்பிக்கைகளைப் பற்றிய ஆழமான உட்பார்வையை வழங்குகிறது.